உண்மையான ஒரு விஷயம் சொல்லணும்னா, கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக இல்லை. அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. 2027 ஏப்ரல்லேருந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர போகிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பெட்ரோல் அல்லது டீசல் கார்களோட தயாரிப்புன்றது கணிசமான அளவில் கண்டிப்பாக குறையும். ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வந்ததுக்கு அப்புறமா தான் கார் எடுப்பேன்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. மெத்தனால்னு ஒன்று இருக்குது. அந்த ஆல்கஹாலையுமே பெட்ரோலில் கலந்து கலப்படம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஆராய்ச்சிகள் இந்தியன் கவர்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ தான் அவங்க பைக்கில் இருந்தே காருக்கு அப்டேட் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு E20 பிரச்சனை இருக்குது, மெத்தனால் வருது, பயோடீசல் வருதுன்னு இவ்வளோ பிரச்சனை சொல்லி பயமுறுத்துனா கண்டிப்பாக அந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் 4 அல்லது 5 வருஷத்தில் தாறுமாற அடி வாங்க போகுது. இதுதான் உறுதி. ஹாய், நம்ம வந்து ரீசெண்டாக இப்போ ஒரு பெட்ரோல் கார் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தோம். புக் பண்ணதாக சொன்னதுலேருந்தே இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்கள் நிறைய வந்தது. ஒரு பக்கம் E20 பிரச்சனை போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் கஃபே நாம்ஸோட ஸ்டேஜ் 3 வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கிறப்போ நீங்கள் ஏன் வந்துட்டு பெட்ரோல் காரை ப்ரிஃபர் பண்ணீங்க? நீங்கள் வந்து தாராளமாக ஈவி கார் எடுத்துருந்துருக்கலாமே, இது வந்து உங்களுக்கு ஒரு மன உளைச்சலான ஒரு டெசிஷனை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்துட்டு இருந்தது. அதுவும் தாண்டி E20 சம்மந்தமாக நிறைய கேள்விகள் வந்தது. கவர்மெண்ட் வந்து இந்த E20 அதுக்கப்புறம் கஃபே நாம்ஸு இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரும் ஈவியை நோக்கி தள்ளிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி பண்ணுறப்போ சுற்றுச்சூழல் வந்து ஒரு பாதிப்படையாத ஒரு விஷயங்கள் உருவாகத்தான் போகுதா? உண்மையான ஒரு விஷயம் சொல்லணும்னா, கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக இல்லை. அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. அவங்க கையில் இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நிய செலாவணியை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி E20, கஃபே நாம்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படின்னா என்னன்றதை எளிமையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கஃபே நாம்ஸ். இந்த கஃபே நாம்ஸ் வந்து கவர்மெண்ட் மக்களுக்கு விதிக்கக்கூடியது இல்லை, கார்ப்பரேட் கம்பெனி, அதாவது அந்த கார் கம்பெனிகளுக்கு விதிக்கக்கூடிய ஒரு விதிமுறை தான். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய காரோட பெட்ரோல் கன்சம்ஷன், அதாவது அந்த எரிபொருள் பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து கம்மியாக இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். அதை தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு ஃபைன் விழுகும். இல்லை அதை தாண்டாமல் அந்த வரைமுறைக்கு உள்ளேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் பாயிண்ட் கிடைக்கும். அந்த கிரெடிட்டை வச்சு நீங்கள் இன்னும் பல லாபகரமான விஷயங்களை நீங்கள் அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இதுதான் கஃபே நாம்ஸ். இன்னுமே எளிமையாக சொல்கிறேன், உங்களுக்கு கேளுங்க. மொத்தம் 3 வகையான கார்களை இப்போதைக்கு கார் கம்பெனிகள் தயாரிக்கிறாங்க, பெட்ரோல் ஆர் டீசல். அதுக்கு அடுத்தது பார்க்குறோன்னா ஹைப்ரிட் கார்கள். பெட்ரோல் டீசல் தெரிஞ்சிருக்கும். ஹைப்ரிட் கார்கள் அப்படின்றது என்னென்னா அதுவுமே பெட்ரோல் ஆர் டீசல் கார்கள் தான். அதில் வந்து ஒரு செல்ஃப் சார்ஜிங் பேட்டரியும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு மிதமான வேகத்திலேயோ அல்லது நியூட்ரல்லையோ நிற்கிறப்போ அதுக்கான எரிபொருளை வந்து எடுத்துக்காது அந்த கார். அப்போ அந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் ஆகிருக்க அந்த சார்ஜை யூஸ் பண்ணி சில நேரம் அது ரன் ஆகிக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ அது பயன்படுத்தக்கூடிய எரிபொருளும் மிச்சமாகும். அதுக்கடுத்து பார்க்குறப்போ ஈவி காரில் பெட்ரோல் டீசலுக்கான வேலையே கிடையாது. இப்போது ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாத டயத்தில் உங்களுக்கு கையில் வந்து ஒரு 1500 லிட்டர் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த 1500 லிட்டர் பெட்ரோலை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மாதிரியான கார்களை தான் நீங்கள் தயாரிக்கணும். இதுக்கு அதிகமாக நீங்கள் தயாரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் விழுகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. இப்போ பெட்ரோல் ஆர் டீசல் கார்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு பெட்ரோல் கார் ஒரு மாதம் ரன் ஆகுறதுக்கு ஒரு 100 லிட்டர் பெட்ரோல் எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கிறோம், சும்மா ஒரு புரிதலுக்காக தான். அடுத்து ஒரு ஹைப்ரிட் கார் ஒரு மாதம் ரன் ஆகிறதுக்கு ஒரு 50 லிட்டர் பெட்ரோல் எடுத்துக்கிறது. ஈவி காருக்கு பெட்ரோல்ன்றது தேவையில்லை. இப்போ வந்து அந்த கார் கம்பெனி ஒரு பெட்ரோல் கார், ஒரு ஹைப்ரிட் கார், இது ரெண்டையும் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு கார்களை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 150 லிட்டர் பெட்ரோல் காலியாகும். ஓகேவா? அப்போ அவங்ககிட்ட 1500 லிட்டர் இருக்குன்னா ஒரு ஹைப்ரிட் கார், ஒரு பெட்ரோல் கார், இது ரெண்டும் சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலின் அளவு ஒரு மாசத்துக்கு 150 லிட்டர் ஒரு கார் தயாரிச்சா. அப்போ 1500 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுலையுமே 10 கார் தயாரிக்கலாம். ஆக மொத்தம் 20 கார் தயாரிக்கலாம். அடுத்து ஈவி கார் எவ்வளவு வேணாலும் தயாரிச்சுக்கலாம். இப்போ இவங்க பெட்ரோல் காரே தயாரிக்காம வெறும் ஹைப்ரிட் காரை மட்டும் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே. ஒரு கார் வந்து ஒரு மாசத்துக்கு 50 லிட்டர் பெட்ரோலை காலி பண்ணிடும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து 30 கார்களை தயாரித்து விற்கலாம். முன்னாடி ஹைப்ரிட் அண்ட் பெட்ரோல் ரெண்டையும் சேர்த்து 20 கார் தான் தயாரித்து விற்க முடியும். இப்போ பெட்ரோல் காரே தயாரிக்காமல் இருந்தாங்கன்னா, ஹைப்ரிட் கார் மட்டும் தயாரிக்கிறாங்கன்னா 30 கார் அவங்க தயாரித்து விற்கலாம். இன்னொன்று, பெட்ரோல் கார்களோட ஹைப்ரிட் கார்கள் அண்ட் ஈவி கார்களோட விலையும் அதிகம், அதுலேருந்து வரக்கூடிய லாபமும் அதிகம். அதாவது இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா,
கவர்மெண்ட் டைரெக்டாக இந்தளவுக்கு பெட்ரோல் ஆர் டீசலை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க தயாரிக்கிற கார்களிலிருந்து இந்த அளவு தான் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே வர்ற அளவை கம்மி பண்ணணும்னா பெட்ரோல் டீசல் கார்கள் தயாரிக்கிற அளவை கம்மி பண்ணணும். அதுக்கு பதிலாக ஈவி கார்களும் ஹைப்ரிட் கார்களும் அதிக அளவில் தயாரிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் டீசல் கார்கள் தயாரிக்கிறத கம்மி பண்ணிக்கிறணும், ஹைப்ரிட் அண்ட் ஈவி கார்கள் தயாரிக்கிறத அதிகப்படுத்திக்கிறணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து அந்த கார் கம்பெனியே எடுத்துருவாங்க. அப்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக மக்களை வந்து ஹைப்ரிட் அண்டு ஈவி கார்களை நோக்கி தள்ளிடுவாங்க. சரிங்களா? அப்போ கார் கம்பெனி தயாரித்தா தானே நம்மளுக்கு கார் கிடைக்கும். இதுதான் கஃபே நாம்ஸ். ஓகேங்களா? இந்த கஃபே நாம்ஸோட 3வது ஸ்டேஜ் வந்து 2027 ஏப்ரல்லேருந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர போகிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பெட்ரோல் அல்லது டீசல் கார்களோட தயாரிப்புன்றது கணிசமான அளவில் கண்டிப்பாக குறையும். இப்போ அடுத்த விஷயம் வந்து E20 பார்க்குறீங்க. எத்தனால் 20ன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது 80% பெட்ரோலோட 20% எத்தனாலை கலந்து ஒரு கலப்பட பெட்ரோலாக கொடுக்குறது. ஜென்ரலான கேள்விகள் என்னென்னா, இந்த E20 பெட்ரோல் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கார் எடுத்தால் ஏதாவது பிரச்சனை வருமா? இப்போ வரக்கூடிய எல்லா காருமே இந்த E20 கேப்பபுளாக இருக்குமான்ற கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து 2023 இதை கொண்டு வந்துட்டாங்க. 2023க்கு அப்புறம் வரக்கூடிய கார்கள் எல்லாமே E20 கேப்பபுளான கார்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் E35ஓ E80ஓ E100ஓ வர்றப்போ தான் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஜென்ரலாகவே இந்த எத்தனால் அப்படின்றது என்னென்னா, கரும்பு சக்கை அல்லது விவசாய கழிவுகள் அதிலிருந்து தயாரிக்கக்கூடியது தான். அது வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மை கூடியது. அதனால் என்ன ஆகுதுன்னா, பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்து தண்ணி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அப்போ அந்த தண்ணி கலந்த பெட்ரோலை அது வந்து அதோட இன்னர் சர்க்கிள் அந்த ஹோஸ் எல்லாத்துலேயுமே ட்ராவல் ஆகுறப்போ பெட்ரோல் டேங்க்கும் சரி அந்த ஹோஸும் சரி துருப்பிடிக்க ஆரம்பிக்குது. இதுதான் எத்தனாலில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் அதை வந்து முன்னெடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கார்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பெட்ரோல் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரன் ஆகிக்கிறோம். இதில் முக்கியமாக பாதிப்படையக்கூடிய இன்னொரு பிஸ்னஸ் என்னன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட். கண்டிப்பாக அந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் 4 அல்லது 5 வருஷத்தில் தாறுமாற அடி வாங்க போகுது. இதுதான் உறுதி. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் கொண்டு வந்துட்டீங்கனாலும் இப்போ வழக்கத்தில் இருக்கக்கூடிய கார்கள் இருக்க தான் செய்யும். இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் கொண்டு வந்ததுக்கப்புறம் E30 E85 இதெல்லாம் ஒரு ஆப்ஷனாக தான் வைக்க போகிறோம். E20 அப்படின்றது தான் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த E30 போட்டாலுமே கார் ரன்னாக தான் போகுது. டீபோர்டு ஓட்டுறவங்களா இருக்கட்டும் அல்லது 3லேருந்து 4 வருஷம் 2 வருஷம்னு காரை மாற்றுறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த E20 பெட்ரோல் போடுற இடத்துல E30 பெட்ரோல் போட்டு நல்ல மைலேஜ் வர மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. பட் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் விற்க போகிறப்போ உங்களுக்கே தெரியாது அது E20 யூஸ் பண்ணாங்களா E30 யூஸ் பண்ணாங்களா E100ஓட யூஸ் பண்ணாங்களான்றதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வந்து செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குறவங்கள அவங்களோட மனநிலையே கண்டிப்பாக பாதிப்படை செய்யும். இதுதான் கவர்மெண்ட்டின் நோக்கமும் கூட. எப்படியாவது அந்த பழைய கார்களை மக்கள் பயன்படுத்த விடாமல் அதை அழிக்கணும். ஏன்னா புது கார்களை நோக்கி போக ஆரம்பிக்கணும், எல்லாமே ஈவியாக இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, இப்போ இந்த விஷயங்களை பார்த்துட்டோம். கவர்மெண்ட் ஏன் இதை செய்கிறாங்க? நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி முக்கியமாக இது வந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே மெயினாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ எதுக்காக கவர்மெண்ட் இதை பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னா என்னன்றதை புரியும்படியாக எளிமையாக சுருக்கமாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டோட மத்திய வங்கி, இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அங்கே வந்து ஃபாரின் வெளிநாடுகளோட சொத்து வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அது என்னென்னா அவங்களோட கரன்சியாக இருக்கும். ஓகேவா? அதுபோக அவங்க சில விஷயங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே டீப்பாக போனோன்னா கொஞ்சம் குழப்பம். அதனால் நான் வந்துட்டு மேலாப்பில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். ஓகேவா? கோல்டு அப்புறம் ஃபாரின் கரன்சி இதுகள் எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்க வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் அந்நிய செலாவணி அல்லது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். இது வந்து அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரவங்க அவங்களோட கரன்சியை நம்ம நாட்டுக்கு கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்க அங்கேருந்து பணம் அனுப்புகிறப்போ அவங்களோட கரன்சியை தான் அனுப்புவாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்மளோட இந்தியன் கரன்சியை அவங்களோட ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம நாடுலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சில பொருட்களை ஏற்றுமதி பண்ணி பல நாடுகளுக்கு கொடுப்போம். அப்போ அந்த பொருளை வாங்கக்கூடியவங்க அவங்களோட ஃபாரின் கரன்சியை நம்மளுக்கு கொடுப்பாங்க.
இந்த மாதிரி தான் ஃபாரின் கரன்சி வந்து ஒரு நாட்டோட மத்திய பேங்க்குக்கு வருது. ஸோ இந்த ஃபாரின் கரன்சி எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த ஃபாரின் கரன்சியை யூஸ் பண்ணி தான் வாங்குவாங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ 25-30% கச்சா எண்ணெயை வாங்குறதுக்காக மட்டுமே நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை செலவழிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு தற்சார்பாக ஒரு எரிபொருளை நம்மளுக்கு நாமளே உருவாக்கி வச்சுக்கிட்டோம்னா அந்த 25% மிச்சப்படுத்தலாம். ஸோ அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வச்சு நம்மளோட நாட்டோட கல்வியாக இருக்கட்டும், நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முன்னேற்றதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது கவர்மெண்ட்டோட தாட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிகமாக நம்ம வந்து இந்த எரிபொருளுக்காக பிற நாடுகளை சார்ந்திருக்கிறப்போ ஒரு இயற்கை பேரழிவு வர்றப்போ, போர் வர்றப்பெல்லாம் எரிபொருள் தட்டுப்பாடு வந்துடுது. இதனால் எரிபொருளோட விலை அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள், இதுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு நாமளே ஒரு எரிபொருளை உற்பத்தி பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக தான் எல்லாரையுமே ஈவியை நோக்கி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சிலர் வந்து கேட்குற கேள்விகள் என்னன்னா, இந்த E20 இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஸோ இதனால நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி கார் வாங்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க. பட்டு நம்மளோட தேவை எப்போ இருக்கோ அப்போ ஒரு பொருளை வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய மெயின்டெனன்ஸை அது நம்ம தான் பார்த்தாகணும். சரிங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ E20 வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம வாங்குவோன்னு பார்க்குறப்போ E30 வரும். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வாங்குவோன்னு பார்த்தோம்னா E85 வரும், E100 வரும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த எத்தனால பெட்ரோலில் கலந்து கொடுக்குறதோட மட்டும் இது நின்று போகிறது கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வந்ததுக்கு அப்புறமா தான் கார் எடுப்பேன்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. மெத்தனால்னு ஒன்று இருக்குது. அந்த ஆல்கஹாலையுமே பெட்ரோலில் கலந்து கலப்படம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஆராய்ச்சிகள் இந்தியன் கவர்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. அதாவது மெத்தனால்னு மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. பயோடீசல் அது இதுன்னு ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் சார்பிலேருந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? இது எல்லாமே அடுத்தடுத்து கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நாள் வந்து நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க? ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் ஈவி எடுக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம ஈவி எடுத்தோம்னா ரொம்ப சிரமம். என்னோடய லைஃப் சைக்கிளுக்கு நான் ஏன் ஈவி எடுக்கலைன்னா, நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துக்கு என்னால் போக முடியாது. இன்னுமே அந்த பேட்டரி ஸ்டேஷன்லாம் ப்ராப்பராக இன்னும் கொண்டு வரல. இது பத்தாததுக்கு ஈவி கார்களோட ரிலேபிளும் இன்ன வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த பேட்ரி இதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்து பேட்ரி மாற்றுறப்போ அதுவே காரோட விலையில் பாதி விலைக்கு வரும். ஸோ இந்த பிரச்சனைலாம் எப்போ சரியாகும்னா, பேட்ரி வந்து தயாரிக்கிற பிளான்ட்டை இந்தியன் கார் கம்பெனி அவங்களே எல்லாருமே ஓனாக பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் வந்து நல்ல விஷயத்துக்காகத்தான் பண்ணுறாங்கல்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு கேட்டால், நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறாங்க. அப்டேட் ஆகுறது நல்லது தான். பட் அதுக்குன்னு ஒரு காலக்கெடு இருக்குல்ல. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, எல்லார் கையிலையும் பட்டன் ஃபோன் இருந்துச்சு. அப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று கொண்டு வந்தாங்க. எல்லோரும் அதை பார்த்து வியப்படைஞ்சாங்க. பட் எல்லாருமே ஓடி போய் அதை வாங்கிடல. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தை யோசிச்சு பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கான தேவைகள் இங்கே உருவாயிருச்சு. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உலகமே உங்கள் கையில் இருந்த மாதிரி. இன்றைக்கி நீங்கள் பட்டன் ஃபோனை கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டின மாதிரி ஒரு பல விஷயங்களில் உங்களுக்கு நீங்களே வேலி போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு தான் இருக்கும். அந்த ஆரம்பத்தில் இருந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இப்போ இருந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே வளர்ந்து அதிகமாக எல்லா கம்பெனிகளுமே தயாரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது மலிவான விலையில் கிடச்சிச்சு. நம்ம வந்து அதை ஈஸியாக வாங்கக்கூடிய திறனும் நம்மளுக்கு இருந்தது. இப்போ வந்து ஈவி கார் வாங்குகிற திறன் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? பெட்ரோல் காரோ டீசல் காரோ வாங்குறத கம்பேர் பண்ணுறோம், அப்படியே 2 மடங்கான விலை வந்து ஈவி கார் இருக்குது. அப்படி இருந்தும் ஈவி கார் ரிலேபிள் இல்லை. பேட்ரி இதுகளை சார்ஜிங் ஸ்டேஷன் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எதுவுமே இல்லை. இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஈவி கார் எடுத்து சர்வை பண்ண முடியாது. என்னால் சர்வை பண்ண முடியாது. அதனால் நான் ஈவி கார் எடுக்கலை. இன்னொரு 4-5 வருஷத்தில் கண்டிப்பாக இந்த ஈவி ஸ்டேஷன் எல்லாமே நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். பேட்டரியுமே ஒவ்வொரு கார் கம்பெனியுமே அவங்களாவே தயாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லா மக்களுமே ஈவி காரை பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மலிவான விலையில் ஈவி கார் கிடைக்கும். அதோட ரேஞ்சுமே நல்ல ஒரு பெட்ரோல் கார் கொடுக்கக்கூடிய மைலேஜ் அளவுக்கான ஒரு ரேஞ்ச் வந்து உருவாகும். அப்போ வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஈவி கார் எடுப்பாங்க. ஸோ அதுக்கான காலக்கெடுவை வந்து மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ தான் அவங்க பைக்கில் இருந்தே காருக்கு அப்டேட் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு E20 பிரச்சனை இருக்குது, மெத்தனால் வருது, பயோடீசல் வருதுன்னு இவ்வளோ பிரச்சனை சொல்லி பயமுறுத்தினா கார் வாங்குறதுலேருந்து மறுபடியும் பின்னாடி போயிடுவாங்களே தவிர நம்ம போய் ஈவி கார் வாங்குவோம் அப்படின்ற மனநிலைக்கு வர மாட்டாங்க.
ஸோ இது எனக்கு தோணுன விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை எந்த அளவுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க பண்ணலை அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனை நல்ல விதமாக பயன்படுத்துங்க. உங்களோட கருத்து முரண்பாடு இருந்தாலும் முரண்பாடான கருத்தை சொல்லுங்கள். ஆனால் அடுத்தவங்க முகம் சுளிக்கிற வகையில் அதை சொல்லாதீங்க. நல்ல விதமாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய்.